ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாக்கியலட்சுமி. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ராதிகா இப்போ கோபிட்ட சொல்கிறாங்க, டீச்சரோட ஹஸ்பண்ட் இந்த பிஸ்னஸை டீச்சரை பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கோபி சொல்கிறாரு, பிஸ்னஸில் போலீஸ் கேஸ் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நானே அந்த இடத்துல இருந்தால் அந்த முடிவு தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. பாவம் டீச்சர் கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை ஆரம்பித்து இப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. என்ன ஒரு 100 கோடி டர்ன் ஓவர் பண்ணுவாங்களா அப்படின்னு கோபி கிண்டல் பண்ணுறாரு. எதுக்காக கோபி கிண்டல் பண்ணுறீங்க அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. நான் ஆர்டர் கொடுத்தனால தான் இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, என்னால் தான் எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. நம்ம 2 பேரும் டீச்சரோட ஹஸ்பண்டை பார்த்து பேசி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, ரொம்ப சூப்பர் அப்படின்றாரு கோபி. நீ எதுக்காக வர ராதிகா, நானே அவர்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டீச்சரோட அட்ரஸை நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என் வீட்டு அட்ரஸ் தான் எனக்கே சென்ட் பண்ணுறியா அப்படின்னு நினைக்கிறாரு கோபி. இதை பாக்கியா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. பாக்கியா வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. செல்வி பாக்கியாட்ட சொல்கிறாங்க, நம்ம பார்த்துட்டு இருக்கிற வேலை நம்ம பிள்ளை மாதிரிக்கா, இப்படி அம்போன்னு விட்டுட்டேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை நம்பி நான் 4 வீட்டு வேலையை வேணான்னு வேற சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செல்வி, அதுக்கான பணத்தை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. எனக்கும் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இப்படி வேலை செய்யாமல் இருக்கிறத நினச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாவும் ஃபீல் பண்ணி அழுறாங்க. வெளியில் ஆஃபீஸில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அமிர்தா லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஜானு இப்போ அங்கே வராங்க. அமிர்தாட்ட காஃபி கொடுக்குறாங்க. நான் காஃபிலாம் அடிக்கடி குடிக்கிறதில்ல அப்படின்னு அமிர்தா சொல்கிறாங்க. அமிர்தாட்ட எழில் பற்றி பேசுகிறாங்க ஜானு. எழில் ரொம்ப சூப்பர் கேரக்டரில், அவனை எனக்கு 3-4 வருஷமாக தெரியும். காலேஜ் கல்ச்சுரல்ஸில் மீட் பண்ணணும், எனக்கு அப்போவே அவன் மேலே ஒரு க்ரஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்ந்து இப்போ ஷார்ட் ஃபிலிமில் ஒர்க் பண்ணும்போது நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஜானு. அவனை லவ் பண்ணுறேன்னு அவன்கிட்டே சொன்னேன், ஆனால் அவன் என்னைய கிண்டல் பண்ணி கலாச்சி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் இப்போவும் அவனை லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. கேட்ட உடனே அமிர்தாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. வேகமாக லேப்டாப்பை மூடி வச்சுட்டு எனக்கு வீட்டில் வேலை இருக்குது அப்படின்னு கிளம்பி போயிடுறாங்க. எழில் வந்ததும் எங்கே அமிர்தாவை காணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. நீ அவங்ககிட்ட ஏதாவது பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அது கேட்ட உடனே எழுந்து போயிட்டாங்க அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. அப்படி பாவி, அவங்ககிட்ட போய் ஏன் அப்படி சொன்ன அப்படின்னு எழில் கேட்குறாரு. எழில் சொல்கிறாரு, அமிர்தா நான் விரும்புகிற பொண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குதாமே அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் இப்போ அமிர்தா பற்றி எல்லா விஷயத்தையும் ஜானிட்ட சொல்கிறாரு. அதான் அவங்க உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கல்ல, நீ என்னைய லவ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு ஜானு சொல்கிறாங்க. அமிர்தாவுக்கும் என்னை பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு அது சொல்கிறதுல தயக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு எழில். கோபி அடுத்ததாக இப்போ அவரோட வீட்டுக்கு வராரு. ராதிகா கோபிக்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் டீச்சர் வீட்டுக்கு போயிட்டீங்களா, ஹஸ்பண்டை பார்த்து பேசிட்டீங்களா, அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. சும்மாவே நீங்கள் டீச்சர் வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அங்கே தான் இருக்கிறேன் ராதிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வேறு அனுப்பி வைக்கிறாரு. ராதிகா மறுபடியும் கால் பண்ணுறாங்க. கோபி கேட்குறாரு, இப்போ நம்புறியா, நான் டீச்சர் வீட்டில் தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி கோபி, நீங்கள் போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. வீட்டுக்கு வெளியில் ஒருத்தர் நின்றுட்டுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அதுதான் டீச்சரோட ஹஸ்பண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் பாக்கியாவோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாரு கோபி. அவரே மிமிக்ரி பண்ணி ஆன்சரும் பண்ணிக்கிறாரு. ராதிகாட்ட சொல்கிறாரு கோபி, நான் டீச்சரோட ஹஸ்பண்டை பார்த்துட்டேன், நான் அவர்கிட்டயே எல்லா விஷயமும் பேசிக்கிறேன், நான் உள்ளே போய் டீச்சரெல்லாம் மீட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி கோபி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகாவும் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்து உள்ளே போய் பாக்கியா வேறு சமாதானப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.